ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு எங்கள் வீட்ல என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல் அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரை. இதோட ரெசிபீஸை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஒரு பூண்டு, 2 வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தட்டைப்பயிரை வறுத்துட்டு அதிலேயே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டு தாளித்து பூண்டு, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நான் நியூசிலாந்து வந்து 1 இயர் ஆகுதுங்க. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த பர்பிள் ஆனியன் வாங்குறேன். யூசுவலாக நான் வந்து ஒயிட் ஆனியன் தான் வாங்குவேன். பட் என்னதான் இருந்தாலும் புளிக்குழம்புக்கு வந்து நம்ம ஒரு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். சரி வாங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி போட்டுட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளியை மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு தக்காளி. ஸோ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு மைய வந்துடணும். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1½ ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு நம்ம நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பொடியை வந்து நல்லா அதில் வந்து கிண்டி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சைட்லலாம் பாருங்கள். ஸோ இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றலாம். பிடிச்சிக்காமல் இருக்கணும். அதனால் அடுப்பை வந்து எப்போவுமே சிம்மில் வச்சு மூடி வைங்க. இல்லைன்னா ரொம்ப அந்த பொடியெல்லாம் பிடிச்சிக்கும் ஈஸியாக. பார்த்திங்களா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் புளிக்குழம்பு. இப்போ வந்து நான் புளியை வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் ஊற்றுறேன் கரைச்சி. அதுக்கப்புறமா இதை கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து இப்போ தட்டைப்பயிறு ஊற வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஃப்ரைங்க. ஆக்சுவலாக பீட்ரூட் வந்து துருவுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃபைனாக சாப் ஆகிருக்கு. இதை நான் கையில் கட் பண்ணல, துருவவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா விடியம் ஏடிசி ஆல் டே கம்பெனியன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிக்ஸி. இது வந்து நான் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த சாப்பரில் தான் போட்டு நான் ஃபைனாக சாப் பண்ணேன். ஸோ ஈஸியாகவும் வெந்துடும். 5 செகண்டில் நம்மளுக்கு வந்து அந்த வேலையும் முடிஞ்சிருங்க. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. உப்புமே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. எப்போவுமே புளிக்குழம்பா இருந்தாலும் சரி, புளியோதரை செஞ்சாலும் சரி, கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்ப்பேன். அது வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக நான் வந்துட்டு வெல்லம் சேர்க்குறேன். ஸோ வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படி கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை வந்து நல்லா அலசி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டாச்சு, அடுப்பையும் அமர்த்தியாச்சு. குழம்பு ரெடி. இப்போ வந்து குழம்ப கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே அந்த ஹீட்டில் வந்து பயிறு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ஃப்ரை. அதுக்கு வந்து கெனோலா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சிட்டு ஜஸ்ட் உப்பு மிளகாப்பொடி போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இடும் காலிஃப்ளவரு. அந்த தண்ணியிலே அது வந்து நல்லாவே வெந்துடும். பார்த்திங்களா சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம லன்ச் எல்லாமே ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.